பாக்கியவான் அப்படின்னு. ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். நம்ம இருக்கிறது கொஞ்சம் பேரா இருந்தாலும் அநேக ஆத்துமாக்கள் இருக்கிற மாதிரி நல்ல கையை தட்டி பாடினீங்கன்னா அடுத்த வாரம் ஃபுல் சேரும் வந்து 9 மணிக்கெல்லாம் நிரம்ப கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ போராட்டம், தொல்லை எல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் இந்த நிமிஷம் நம்ம இங்க நிக்கிறது தேவன் கொடுத்த கிருபை, தேவன் கொடுத்த ஈவு. ஆமென். நான் நிற்பது நிர்மூலமாகாததும் அவரோட சுத்த கிருபை. நம்ம ஒவ்வொரு நாளும் கடக்கிறது, ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடக்கிறது அவரோட கிருபை மாத்திரம். நம்மளால ஒண்ணுமே இல்லை. நம்ம படிப்போ பதவியோ நம்ம தகுதியோ அந்தஸ்தோ எதுவுமே இல்லை. அவரோட சுத்த கிருபை மாத்திரம். நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவர் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே.
பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா. பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா, நான் நீலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா, நான் நீலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா, நான் நீலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா, நான் நீலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உம் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உம் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் துதிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் துதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லையை பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லையை பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்து நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்து நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் துதிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் துதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. கடந்த நாட்கள்ல பாஸ்ட் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தாங்க. ஒரு வாரமா ப்ரேயர் பண்ணி ஒரு 3 பாட்டு எடுத்துட்டு வந்தேன். நான் வந்த உடனே பாஸ்டரையும் பாஸ்டர் மாட்டையும் சொன்னேன் அந்த 3 பாட்டையும். 3ஆவது பாட்டு வந்து எழுந்து பெத்தேலுக்கு போ அப்படிங்கிற ஒரு பாட்டை சொன்னேன். அதுக்கு பாஸ்டர்மா சொன்னாங்க, நம்ம ஏற்கனவே பெத்தேல்ல தான் இருக்கோம், இனிமே எங்க போகிறது, இங்கே தான் நம்ம பெத்தேல் அப்படின்னாங்க. வருகிற நாட்கள்ல வந்து புதிய இடத்துல ஆராதிக்க போறோம். ஆமென். அதுக்கேற்ற மாதிரி 3ஆவது பாட்டை நீங்க மாத்தணும் அப்படின்னு பாஸ்டரையா சொன்னாங்க. 3மே ஒரே ஸ்கேல்ல எடுத்துட்டு வந்திருக்கீங்க, பாட்டை மாத்தணும் அப்படின்னு.
சிஸ்டர் தான் சொன்னாங்க இந்த பாட்டு தெரிஞ்சா இதை பாடுங்க அப்படின்னு. தேவன் வாக்குத்தத்தமா நமக்கு சொல்லியிருக்கா, ஊழிய எல்லையை பெரிதாக்குவேன், அதில் ராஜாக்கள் அமரவும் உதவி செய்வார் அப்படின்னு. ஊழிய எல்லையை பெரிதாக்க போறாரு, சபையை விஸ்தாரமாக்க போறாரு. 2 நாளாகவும் 2:5-9 சொல்லியிருக்கு. 5வது வசனத்திலையும் 9வது வசனத்திலையும் நம்ம கட்ட போகிற ஆலயம் பெரிதாகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும் அப்படின்னு விசுவாசிப்போம். 2025 நியூ இயர் சர்வீஸ் நம்ம புதிய இடத்துல ஆராதிக்க போறோம். ஆமென். விசுவாசத்தோட இந்த பாடலை பாடுவோமா? ஊழிய எல்லையை பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லையை பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர்.
நோக்கி நான் பார்க்கலாம். கர்த்தர் கொடுத்த நேரத்திற்காய் கர்த்தாவே மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. மகு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கென்று நாங்கள் நேரத்தை ஒதுக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆராதிக்க கொடுக்க வந்த ஆண்டவரே அப்பா, அந்த நாளை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நாங்கள் தரிசிக்கும்படி கொடுத்த நல்ல ஸ்லாகியத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம், உம்மை நாங்கள் பணிந்து நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் இருதயத்தை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆகா பார்க்குறோம் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் தாழ்த்தினதை பார்க்கும்போது ஆண்டு சொன்னார், தீர்க்கதரிசியை பார்த்தாயா, என் முன்பாக அவன் எப்படி தாழ்த்தினதை கண்டாயா, அவன் தாழ்த்தினதை கண்டாயா என்று ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் அப்பா, தாழ்த்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உடைய சமூகத்தில். ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமை ஊற்றும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்பும் ஐயா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றும் ஐயா. ஆவியானவரே எங்களை ஆட்கொள்வீராக. அப்படி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே என் சிந்தைக்குள்ள வாரும், என் இருதயத்துக்குள் வாரும், என் பேச்சில், என் நினைவில், என் சொல்லில், என் செயலில், எல்லா பகுதிகளிலும் ஆவியானவரே நீங்கள் நிறைந்திருக்கும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா. எது ஒரு வாழ்க்கை வாழ்ந்து போகிறதல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் தலைமையில் இருக்கிறத, அந்த அபிஷேகம் எங்கள் தலைமையில் இருக்கிறத நாங்கள் பார்க்கணுமே, ஒவ்வொரு நாளும் உணரணுமே, ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் பார்க்கணுமே. கர்த்தருடைய ஆவியானவங்க கூட இருக்கிறத எங்கள் கண்கள் காணணுமே, எங்கள் இருதயம் களி கூறணுமே. ஓ சோதரம் 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 எல்லாம் சோதரம் பண்ணி கேளுங்க அப்பா. உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும், உம்முடைய கிருபை என் மேல் இருக்கட்டும், என் சந்ததியில உம்முடைய கிருபை விளங்குவதாக. ஆவியானவரே ஆவியானவரே சொல்லி ஜெபம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன்
இயேசுவே நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை நீரே என் ரட்சகர் நீரே ராஜா ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே எல்லாம் சேர்ந்து பாடுவோம் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே கரங்களை தட்டி பாடுவோம் ஆயுள் முடிக்கும் வரை உம்மை தொழுதிடுவே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை ஆண்டவரே எங்க தேசத்துல உங்க ராஜ்யம் வரட்டும் உங்க ராஜ்யம் வருவதாக அப்பா உங்க ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே தேசம் எங்கும் உங்க ராஜ்யம் வரட்டும் எங்க சபைகளில் உங்க ராஜ்யம் எழும்பட்டும் எங்க குடும்பத்துல உங்க ராஜ்யம் வரட்டும் எங்க தெருக்கள்ல உங்களுடைய ராஜ்யம் வருவதாக எங்க ஊர்ல ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அல்லேலூயா அல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு நாள் வரும் தேவ ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம் அது இறங்கி வரும் ஒரு நாள் வரும் தேவ ராஜ்யம் வரும் வானோர் பூதலத்தோர் பூமியில் உள்ளோர் யாவும் பணிந்திடும் ஒரே நாமம் இயேசுவின் நாமம் அல்லேலூயா சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க தோத்திரம் உங்க ராஜ்யம் வரட்டும் ஆண்டவர் என் இருதயத்துக்குள்ள உங்க ராஜ்யம் வரணும் சுய ராஜ்யம் அல்ல நான் என்கிற எண்ணம் அல்ல ஆண்டவரே தோத்திரம் தேவ ராஜ்யம் வரணுமே அல்லேலூயா முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே ஆராதனை நாயகன் நீரே எல்லாம் கரங்களை தட்டி பாடுங்க பார்க்கலாம் ஆராதனை சேர்ந்து வேந்தன் நல்ல கரங்களை தட்டி பாடுங்க தேவ ராஜ்யம் வரும் கர்த்தருடைய ராஜ்யம் இறங்கி வரும் தடைகள் மாறும் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவார் ஆராதனை வேந்தன் நீரே ஆராதனை செய்கின்றேன் இயேசப்பா உங்க அன்பெல்லாம் நினைச்சி ஆராதிக்கிறேன் ஆராதனை இயேசப்பா உங்க அன்பெல்லாம் நினைச்சி ஆராதிக்கிறேன் மண்ணுயிரை காப்பவரே ஆராதனை மனதுருக்கம் உள்ளவரே ஆராதனை மண்ணுயிரை காப்பவரே ஆராதனை
துருக்கம் உள்ளவரே ஆராதனை ஆராதனை செய்கின்றேனே இயேசப்பா. பாவியான எந்தன் மீது பாசம் வைத்தீ, பாசத்தால உங்க ஜீவன் தந்து விட்டேன். பாவியான எந்தன் மீது பாசம் வைத்தீ, பாசத்தால உங்க ஜீவன் தந்து விட்டேன். ஏழை இந்த நோய்கள் எல்லாம் சுமந்தவரே, ஏழையின் நோய்கள் எல்லாம் சுமந்தவரே, எனக்காக மரணத்தை ருசித்தவரே, எனக்காக மரணத்தை ருசித்தவரே, எனக்காக மரணத்தை ருசித்தவரே. ஆராதனை செய்கின்றேனே இயேசப்பா. அன்பெல்லாம் நினைச்சி ஆராதிக்கின்றேன், ஆராதனை செய்கின்றேனே இயேசப்பா. உங்க அன்பெல்லாம் நினைச்சி ஆராதிக்கின்றேன். ஆவியானவரே கூப்பிடுங்க எல்லாரும். எவ்வளவு காலம் ஆண்டவர் இல்லாம நம்ம வாழுவோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம செய்யற ஊழியத்துல ஆவியானவர் இருக்கணும். நம்ம எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நடத்தணுமே, நம்மளை நிரப்பணுமே, என் கூட வரணுமே, அது போதும். இயேசு ஒருவர் என் கூட இருந்தா போதும். எத்தனை வருஷத்துல விரும்புறீங்க இந்த காலை ஆராதனையில, ஏசப்பா நீங்க என் கூட இருந்தா போதும், அது மாத்திரம் போதும். அது இந்த உலகத்துல எல்லாம் மறைந்து போகும், எல்லாம் அழிந்து போகும், எல்லாம் ஒளிந்து போகும். மாறாத அழியாத நிலையான இயேசுவாகிய வார்த்தை, அந்த வேத வார்த்தை, அந்த இயேசு, அந்த பரிசுத்த ஆவியானவர், அவர் அழியா தன்மையுடையவர், அவர் நீண்ட காலம் வாழுகிறவர். அவருடைய ராஜ்யம் பெரிய ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் பெரிய ராஜ்யம், அவருடைய இரக்கம் பெரியது. அவரே அந்த சராசரங்களை படைத்தவர், அவர் வானங்களை படைத்தவர், அவர் பூமியை படைத்தவர், அவர் மலைகளை படைத்தவர், ஓ சந்திரன் சூரியனை படைத்தவர். அவர் பிரகாசம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஓ 7 புண்குத்து மத்தியில் அசைவாடுகிற தேவன் அவர். ஓ சாத்தானை ஜெயித்தவர். ஓ மரண பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில். அவர் ஓ மரண அந்த காரியங்களை அவர் மேற்கொண்டார். சத்ருவின் கையிலிருந்து இருந்து அவர் உறிந்து கொண்டார். இந்த காலை நேரத்தில் அவர் ஜெயித்தவராய், உயிர்த்தவராய், நிலையுள்ளவராய், உயிர் உள்ளவராய் என் அருகாமையில் இருக்கிறார். என் கரத்தை அவர் பிடிக்கட்டும், என் கரத்தை அவர் பிடிக்கட்டும். நிலையற்ற உலகினில் நிம்மதியின்றி ஏராளம் மனிதர்கள் வாழ்கின்றாரே. நிலையற்ற உலகினில் நிம்மதியின்றி ஏராளம் மனிதர்கள். அப்பா உங்க கண்களோ என்னை கண்டது, அப்பா உங்க கண்களோ என்னை கண்டது. உங்க கருணையை நினைச்சிட்டா உள்ளம் பொங்குதே, உள்ளம் பொங்குதே. ஆராதனை செய்கின்றேனே பாடும் நினைச்சி ஆராதிக்கின்றேன், ஆராதனை செய்கின்றேனே
ஏசப்பா அன்பெல்லாம் ஏலசி ஆராதிக்கின்றேன். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அன்னைய பாஷையில. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். உங்க சத்தம் உயரட்டும். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அளவில்லாமல் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அனைவரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே அப்பா தகப்பனே ராஜாவே எங்கள் தேவனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பணிகிறோம். நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். நாங்கள் விழுந்து பணிந்து உம்மை ஆராதிக்கிறோம். நீரே உலகத்துக்கு நீரே இரட்சகர். நீர் ஒருவர் மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவருடைய ஒருவருடைய இரத்தம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் ரட்சிக்க வல்லமை உள்ளது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய சாபங்களை நீக்கும் வல்லமை அந்த இயேசுவின் இரத்தத்துக்கு இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் அந்த இயேசுவின் இரத்தம் என்மேல் பூசப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என்மேல் முத்திரை போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் போய்கொண்டிருக்கிற எந்த பாதையானாலும் இயேசுவை பாருங்கள். இயேசுவை கண்ணோக்கி பாருங்கள். இயேசுவை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே தகப்பனே அப்பா நீங்க இல்லாத வாழ்வு எனக்கு வேண்டாம். நீங்க எனக்கு வேணும் அப்பா. சொல்லி சொல்லி கேளுங்க பார்க்கலாம். நீங்க எனக்கு வேணும். தோத்துறோம் தோத்துறோம்ப்பா தோத்துறோம்ப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. என் டிவி ரூம்ல நீங்க இருக்கணும். தோத்துறோம். என் பெட்ரூம்ல நான் தனியா இருக்கும்போது நான் பிரசன்னத்தை உணரணும். வேதத்தை படிக்கணுமே தகப்பனே. உண்மை நாங்கள் உணர வேண்டுமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மளை நிரப்பட்டும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கட்டும். அவர் நம்மளை கரங்களை பிடிக்கட்டும். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. இயேசு போல என்னை தாங்கிட, இயேசு போல என்னை நடத்திட, இயேசு போல என்னை உயர்த்திட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. என்னை காத்திட யாரும் இல்லை. என் இயேசுவை போல் என்னை உயர்த்திட யாரும் இல்லை. அந்த இயேசுவை போல் ஒரு மனிதரும் இந்த உலகத்தில் இல்லை. நான் பார்க்க போகிறதும் இல்லை. நான் பார்த்ததும் இல்லை. அல்லேலூயா. இயேசு போல என்னை தேற்றிட, இயேசு போல என்னை இயேசு போல என்னை உயர்த்திட யாரும் இல்லையே.
ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரால் டீல் பண்ண முடியாத விஷயம் இருக்கிறதா? அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. அவர் காட் இஸ் ஏபிள். அவரால் எல்லாம் செய்யக்கூடும். அவரால் எல்லாம் செய்ய முடியும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தின உன்னமாய் அந்த இயேசுவுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு 50 ஸ்தோத்திரம், 100 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, அப்பா நாங்கள் இருக்கிறது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். எங்களால் முடியாத காரியம் என் இயேசுவால் முடியும். என்னால் நடக்க முடியாத காரியம் அவரால் நடக்கும், நடக்கும், நடக்கும். கரங்களை தட்டி மயங்கப்படுத்துவோமா? எல்லாம் கரங்களை தட்டி அந்நிய பாஷையில் எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாய் ஜீவித்தீர். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாய் ஜீவித்தீர். எல்லா கரங்களை தட்டி பாடுவோம், ஒருவர் விடாம எல்லா கரங்களை தட்டி. நீதிமானாய் ஜீவித்தீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்வீர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியின் அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். மறுபடி பிறக்க செய்வீர். என்னை மறுபடி பிறக்க செய்வீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. எல்லா கரங்களை தட்டி பாடுங்க. உற்சாகத்துடன் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், புறவாக்கப்பட்டோம். சொல்லுங்க எல்லாரும். ரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், கரங்களை தட்டி சொல்லுங்க. ரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், புறவாக்கப்பட்டோம். ஐயாவோ புறவாக்கப்பட்டோம், ஐயாவோ புறவாக்கப்பட்டோம். துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம். பிரகாசம், அவரை பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தன. இந்த காலை நேரத்து உங்களை விளக்காயிருக்கிறார். பிரகாசம் அடைந்தோம், ஐயா பிரகாசம் அடைந்தோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க எல்லாரும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க எல்லாரும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சத்தமா ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? சோத்ராம் 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 கர்த்தருக்கு சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நேரம் சொன்னா அது 100 நேரம் சொன்ன மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு நேரம் சொன்னால் 100 நேரம் சொன்னது போல நான் எடுத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. ஆமென். என்னதான் சொன்னாலும் இந்த டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, என்னதான் சொன்னாலும் இங்க யாராவது மைண்ட்ல யாராவது அப்படின்னா என்னதான் சொன்னாலும் மைண்ட்ல. ஹல்லேலூயா. 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 ஒரு சர்ச் பாஸ்டர் 5 விதமான வேலைகளை செய்யணும். ஆமென். அப்போஸ்தலர் மிஷன் ஊழியத்தில் உங்களை ஊக்குவிக்கணும். அடுத்து பாஸ்டர் மேய்ப்பன், மேய்ப்பன் ஆடுகளுக்கு மேய்ப்பன், ஒரு தகப்பன் போன்று செயல்படணும். ஹல்லேலூயா. அடுத்து போதகர் டீச்சர், டீச் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து தீர்க்கதரிசி, தீர்க்க தரிசனம் உங்களுக்கு கர்த்தர் பேசணும். சபைக்கு வந்தா கர்த்தர் என்ன செய்யணும்? பேசணும். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து காஸ்பல், நற்செய்தி உங்களுக்கு கிடைக்கணும். இந்த 5 வேலை செய்யணும். ஆராதனையில் 5 காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், ஒரு நேரம் சொன்னா அது 100 நேரம் சொன்னது போல எடுத்துக்கிடணும். ஆமென். ஒன்று என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நீங்க நல்லா துதிப்பதில் சத்தமா இந்த காத்து உஸ் உஸ் இந்த இதெல்லாம் ஆகாது. அடுத்து மௌனமா அதுவும் ஆகாது. நீங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இதை நீங்கள் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிடணும். கரெக்டாக எடுத்துக்கிட்டு எல்லாருமே இதில் ப்ரெஸ்டேஜ் இல்லை, நீங்கள் எப்படிப்பட்டவங்க, நீங்கள் என்ன சூழ்நிலைமையில் வந்திருக்கிறீங்க, உங்களுடைய வயது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வயசு மூத்தவங்க, இளையவங்க, ஆண்கள், பெண்கள், பரலோகத்தில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. படிப்பு, பதவி, அடுத்து உங்களுக்கு இருக்கிற என்ன கௌரவம், கர்த்தருக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. நான் ஜீரோ அப்படின்னு நினச்சி வாங்க, கர்த்தர் உங்களை ஹீரோவாக மாற்றுவார். ஆமென். நீங்கள் ஹீரோன்னு நினச்சிங்கன்னா ஜீரோவாயிருவீங்க. எல்லாரும் சொல்லுங்கள், நான் ஜீரோவானா கர்த்தர் என்ன ஹீரோவாக மாற்றுவார். நான் ஹீரோன்னு நினச்சிட்டு வந்தா கர்த்தர் என்னைய ஜீரோவாக்கிடுவார். இதுதான் நம்ம ஆண்டவருடைய வேலை. ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன். அப்போ நீங்கள் இதில் என்ன அர்த்தம்னா, எல்லாரும் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம். இதில் ஒன்று போல ஒருத்தர் விடாமல் சொல்லணும். ஆராதனைக்கு வந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 சோத்திரமாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்க. பொருத்தனை பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் குடும்பம் முன்னேறும், உங்கள் பிள்ளை முன்னேறும், உங்கள் மனைவி கணவன் முன்னேறுவாங்க. உங்கள் வேலையில் ஆசீர்வாதம், சாப்பாட்டில் ஆசீர்வாதம், போக்குவரத்தில் ஆசீர்வாதம், எல்லாம் எதில் வரும் அப்படின்னா, நீங்கள் ஆராதனைக்கு வந்தால் ஒரு 1000 சோத்திரமாவது வாய் திறந்து செலுத்துவேன் அப்படின்னு செலுத்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு 1000 கைத்தட்டாவது என்ன செய்யணும்? தட்டணும்னு நினைக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். கடமை ஆராதனைலாம் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாய் திறந்து பாடணும். இங்கே வாய் திறந்தா நீங்கள் அனாவசியமாக வாய் திறக்க வேண்டாம். அழுக வராது, கஷ்டம் வராது, தீமை வராது, கூக்குரல் வராது. ஹல்லேலூயா. திறக்க வேண்டிய இடத்துல வாயை திறந்தா எங்கெங்க யார் யார் வாயை அடைக்கணுமோ கர்த்தர் அடைப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக வாய் திறக்க விட மாட்டார். இஸ்ரவேல் போகும்பொழுது ஒரு நாய் கூட குலைக்கலை அப்படின்னு இருக்கு, குறைக்கலை.
ஏன்னா வாயை அடைச்சிருவாரு. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதனால நல்லா ஆராதிக்கணும், கர்த்தரை தேடணும். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். இதான் ஒரே சரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கைத்தட்டி பாட போறோம். சரியா? உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம், 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 உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இசை இல்லாம நீங்க மட்டும் சொல்ல போறீங்க. உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிசாசு சிலர் இந்த கரும்புச்சார மிஷின்ல கொடுத்து புளியோம் பாருங்க. ஆமா, அப்படி பிசாசு சில ஆளை புளிஞ்சிரும். சில ஆளுக்கு வந்து உலகத்துல வேலை வேலைன்னு உலகத்துக்கு தான் பலனை பூரா புளிஞ்சிருவாங்க. அல்லேலூயா. ஆமா, உழைப்பு, வேலை, விழிப்பு அப்படின்னு எல்லாத்தையும் உலகத்துக்கு கொடுத்துட்டு வந்து இங்க வந்து டயர்டா இருக்கும். ஆமென், ஆமென். எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இங்க இயேசு கொடுக்க உடம்புல ஒண்ணுமே கிடையாது. சரீரத்துல பலன் இல்லை. உங்க சரீரமே தேவனுடைய ஆலயம். அதை கெடுத்தால் கர்த்தர் உன்னை கெடுப்பார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். உன் கண்ணு, மூக்கு, வாயு, பல்லு, இருதயம், கை, காலு, விரல் எல்லாம் கர்த்தருக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஓசை உள்ள கைதாளத்தோடு நல்லா கை தட்டி சோத்திரம் செலுத்துங்க. சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் அனுசரிக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பிறந்த நாள் அனுசரிக்கிற சந்திரலேகா அவர்கள், மிஸ்ஸஸ் சந்திரலேகா சாலமன் அவர்கள், அவங்களுக்கு பிறந்த நாள் அனுசரிக்கிறார்கள். அது மாதிரி திருமண நாள் பிரதர் சுரேந்திர பாபு தனம், மிஸ்ஸஸ் தனம் பாபு அவர்கள். எழுப்பி நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிறந்த நாள் அனுசரிக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். திருமண நாள் அனுசரிக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. நன்மை தொடர்வதாக. கர்த்தருடைய இரக்கம் கிடைப்பதாக. தயவு நீடிய வாழ்வாக இருப்பதாக. நீங்கள் எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. இதுவரை கடந்து வந்த அதை விட இந்த ஆண்டு, வருகிற ஆண்டு, இந்த வருஷம், இந்த நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறந்த நாள், திருமண நாள் அனுசரிக்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துறோம். நம்ம எல்லாரும் தேங்க்யூ. உங்களை வாழ்த்துகிறோம். காட் பிளஸ் யூ. ஆமென்.
சனிக்கிழமை பாஸ்டிங் ப்ரேயரில் ஆகாரம் கொடுக்குறோம் 1000 ரூபாய். சரியா? ஒரு 30 பேருக்கு குறையாமல் பாஸ்டிங் ப்ரேயருக்கு வராங்க. ஆமாம், ஹல்லேலூயா. பிறந்த நாள், திருமண நாள் அனுசரிக்கிறவங்க, இல்லை நினைவு நாள், யாராவது மரித்தாங்கள நினைவு நாள், இல்லை பொருத்தனை காணிக்க, என் பிள்ளை நல்லா படிக்கணும், இல்லை எனக்கு இந்த காரியம் நடக்கணும், பொருத்தனையோட தேவன் இதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாஸ்டிங் ப்ரேயருக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்து காணிக்கையா எல்லாத்துக்கும் ஆகாரம் அன்னைக்கு கொடுக்குறோம். ஒரு நினைவாக கொடுங்க. அன்னைக்கு அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் விசேஷமாக. ஹல்லேலூயா. ஒரு சனிக்கிழமை ஒரு ஆளுக்கு தான் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் விசேஷ ஜெபம் உண்டு. நிச்சயமாகவே நீங்கள் 1000 ரூபா கொடுக்கறதுனால விசேஷமா அப்படின்னு இல்லை, நீங்கள் செயல்படுறதை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சனிக்கிழமை தோறும் சாப்பாடு கொடுக்கணும்னு தீர்மானித்தேன். 51 வாரம். நீங்கள் யாருமே கொடுக்கட்டாலும் 51 வாரம் நான் கொடுத்துருவேன். ஹல்லேலூயா, ஆமென். என்னைய கொடுக்க விடாம நீங்க யார் யார் முந்துதீலோ உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா தேவன் ஒன்று சொன்னா கர்த்தர் இதை செய்வார். தேவன் இதை துவங்க சொன்னார், துவங்கி இருக்கிறேன், கர்த்தர் இதை செய்வார். ஹல்லேலூயா. இந்த வருகிற சனிக்கிழமை நீங்கள் யார் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். கடந்த நாட்களில் பிரதர் அசோகன், மிஸ்ஸஸ் ஜான்சி அசோகன் திருமண நாள் போன ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு அவங்க கொடுத்தாங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, உற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் உன் மனமே, உற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் உன் மனமே. உமக்கே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே. சொல்லுங்க, உமக்கே ஸ்தோத்திரம். சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் இப்பொழுது குணமடைவதாக. யார் யார் சரீரத்தை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிற வியாதிகள், அனைத்து வியாதிகளும், அனைத்து வியாதிகளும், என்ன வியாதியாயிருந்தாலும் பலவீனமாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகள் விலகி போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கைதட்டி பாடுவோம். உயிருள்ள நாளெல்லாம் சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. Heal in the name of Jesus. Heal in the name of Jesus. Heal in the name of Jesus. சுகம் உண்டாவதாக, அந்த வலி மாறுவதாக, அந்த ப்ராப்ளம் தீர்வதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஸ்தோத்திரம். எஸ் எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகிற நாட்களில் முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். என்ன தெரியுமா? குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சபையில மாத்திரம் இல்லை, உங்க பக்கத்து வீடு, உங்க தெருவில் இருக்கிறவங்க, உங்க வசிக்கிற நகர், ஊர்ல இருக்கிறவங்க, இல்லை உங்க சொந்தக்காரங்க, உறவினர்கள், நண்பர்கள், வேலை செய்கிற இடம், எங்க கேள்விப்படுகிறீர்களோ, இல்லைன்னா நீங்க தேடி கண்டுபிடித்து குழந்தை யாருக்கு இல்லை, திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடித்து நீங்க அவங்க பெயர் முகவரியை எழுதி கொடுக்க போறீங்க. இன்னைக்கு தீர்மானிங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு கார்டு கொடுக்கப்படும்.
அந்த கார்டில் நீங்கள் நிரப்பி கொண்டு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, இயேசுவை பற்றி சொல்லுங்க, பிரசங்கம் பண்ணுங்கன்னா அது முடியாது. ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ இதெல்லாம் சொல்லாத, மக்கள் போய் சுவிசேஷம் சொல்ல, பிரசங்கம் பண்ண, அதெல்லாம் நான் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிஞ்சேன்ப்பா. இந்த மாதிரி இந்த மக்கள் யாருக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு போய் நன்மை செய்யட்டும். நீங்கள் ஒரு ஊழியம் செய்ய வேண்டாம், சுவிசேஷம்லாம் சொல்ல வேண்டாம். யார் என்ன ப்ராப்ளத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு சேவை செய்யுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் ஆமென். தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நம்ம போய் இயேசு நல்லவர், வல்லவர், அவர் பெரியவர் எல்லாம் சொல்லிட்டு அவன் என்ன நினைக்கானா, கிறிஸ்தவ மக்கள் வந்து ஏத்தான் அவனுக்கு வேற வேலை இல்லை. தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், உங்களுக்கு குழந்தை இல்லையா பிரதர், உங்களுக்கு நாங்கள் வேண்டிக்கிடுறோம், எங்கள் சாமி உங்களுக்கு குழந்தைய தருவார், சர்ச்சில் போய் சொல்லி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்ககிட்ட கேளுங்க. அப்படியா ஐயா? அல்லேலூயா. கடந்த நாளில் அஷ்ட விநாயகர் அப்படின்னு ஒரு சாமியை கும்பிடுறதுக்காக ஹைதராபாத்திலேருந்து ஒரு ஐயர் வந்தார். அது எங்கன்னே தெரியாது, அது மணிமூர்த்தீஸ்வரத்தில் இருக்கு. மணிமூர்த்தீஸ்வரம் வண்ணார்பேட்டை பக்கத்தில். அது எனக்கே தெரியாது. அவர் எங்க பார்த்து, இது அஷ்ட விநாயகர் இங்கே வந்து என்னன்னா 9 வருஷம் ஆகி குழந்தை இல்லை. அல்லேலூயா. கடந்த நாளில் லாக்டவுன் வந்த டைமில் இங்கே மாட்டிக்கிட்டார். அவருக்கு 2 மாதம் 1.5 மாதம் வச்சு சாப்பாடு கொடுத்து அவரை நல்லா கவனித்து அனுப்பி விட்டேன். அப்போ அவருக்கு முழுசும் சுவிசேஷம் சொன்னேன். சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவருக்காக ஜெபிக்கணும். பேர் சீனிவாஸ். அல்லேலூயா. கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் வந்தார். ஜெபம் பண்ணிக்காங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டர் 1500 ரூபா, 3.5 மீட்டர் சஃபாரிக்கு துணி எடுத்து கொண்டு வந்து, பாஸ்டர் உங்களுக்கு இது நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிடுங்க பாஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டு போனார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் தேவையோடு இருக்கிறாங்க. குழந்தை இல்லாதவங்க எவ்வளோ பேர், நாங்கள் ஜெபம் பண்ணி எவ்வளோ பேருக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தர் கட்டளையிட்டு இருப்பார். அப்போ சபையாக சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது இந்த பட்டணத்தில் யாரெல்லாம் அப்படி இருக்கிறா கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்ககிட்ட வேற எதையுமே பேசக்கூடாது. உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு கேள்விப்பட்டோம், சொல்லுங்கள். விசாரிக்கணும். பக்கத்து தெருவில் பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது குழந்தை இல்லாதவங்க இருக்காங்களா அப்படி கேட்கணும். அப்படி கொஞ்சம் போய் இறங்கணும். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் வேலை செய்யுங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. என்ன ஊழியம்னா, மக்களுக்கு என்ன தேவை, கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க, வியாதிப்பட்டு இருக்கிறவங்க, நஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, தோல்வி அடைஞ்சு இருக்கிறவங்க, வேலை இல்லாமல் போய் இருக்கிறவங்க, நீதிமன்றத்தில் வழக்காடி போராடி நாளுக்கு நாள் மனசு செஞ்சலப்படுறவங்க, கொடுமைப்படுத்தப்படுறவங்க, அடிமைப்படுத்தப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்க. நம்ம பிரச்சனையே பெருசுன்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை மகனே மகளே, கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறார். இதைத்தான் என்னை சொல்லும்படி சொன்னார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் பிரயாசப்படுங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு கார்டு கொடுக்கப்படும். குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேரையாவது நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. பேரை சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு நாள் 50 பேரையும் வர சொல்லி அழைப்பு கொடுக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். 50 பேருக்கும் கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நல்லா கை தட்டுங்கோ. அல்லேலூயா. ஆமென். ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை. ஆமாம், நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஏதோ ஒன்றுக்கு ஜெபம் பண்ணுவோம். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்டா அவன் சரி இருப்ப கர்த்தர் மாற்றி ரெட்டிப்பான ஆசீர்வாதம். சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொருத்தருக்கு ஜெபம் பண்ணா நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. எங்க இப்படி எடுத்துக்கிடுங்க. ஒருத்தனை அடிச்சுட்டான் ஒருத்தன். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. அப்போ அவன் இவனை இன்னொருத்தன் என்ன செய்வான்? அடிப்பான். ஒருத்தன் பட்டயத்தை எடுத்து ஒருத்தனை கொலை செஞ்சிட்டான். அப்போ அவனுக்கு
தீமையை மட்டும் பிசாசு சொல்லுவான், பாத்தியா அப்படி செஞ்சான், பாத்தியா அப்படி வந்துட்டு. நம்மளே சொல்லுவோம், இப்படி செஞ்சா பாத்தியா வந்துட்டு. அடாடா அடாடா அடடா. இந்த தீய சக்திகளெல்லாம் சொன்னா தீமைகள்லாம் வருதுன்னு உண்மையானா நீங்க நன்மை செய்தா நன்மைக்கு நன்மை வருமா வராதா? சாசி எப்பொழுது தீமை தான், நீ இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் அப்படி பண்ணாமலாம் இப்படி அதான் அப்படி வந்துச்சு. அதல்ல, நீ செய்த நன்மைகளை கர்த்தர் பார்க்கிறார். நன்மைக்கு நன்மை சரி கட்டுவார். கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். தோத்திரம் 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 தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதனால அடுத்த வாரம் உங்களுக்கு அட்டை கொடுக்கப்படும், கார். அதில் நீங்கள் அதை பதிவு செய்து ஆண்கள் வேலை செய்யுங்க, பெண்கள் வேலை செய்யுங்க, வாலிபர்கள் வேலை செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஐக்கிய தலைவர்கள் இதை லீட் பண்ணுங்கள். நான் ஒரு காரியத்தை சொன்னால் இதான் பார்லிமெண்ட், இதான் சட்டசபை. ஒரு காரியத்தை சொன்னால் அந்த சட்டத்தை நிறைவேற்றுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஆமாம், பார்லிமெண்ட் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னால் அல்வா கிண்டி எதை ஆரம்பிக்காங்க, அது மரபு. அல்வா கிண்டி கொடுக்குறாங்க. ஆமாம், நிதியமைச்சர் தலைமையில் ஒரு டீம் அல்வா கிண்டி எல்லாருக்கும் கொடுத்து தான் அதுக்கு பிறகு எதை ஆரம்பிக்கிறாங்க, பட்ஜெட். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஆமென் ஆமென். தேவன் எனக்கு ஒரு செய்தியை கொடுத்துரு, அதை நான் கொடுக்க விரும்புகிறேன். அடுத்த வாரம் பாஸ்டர் பாலசிங்க ஐயா பிரசங்கம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. இந்த வாரமே பேச சொல்லலான்னு பார்த்தேன், கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்ததுனால சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வாரம் பாலசிங்க ஐயா தேவ செய்தியை கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். ஆமென். எடுத்தீங்களா? இதுல 3 உவமைகள் இருக்கின்றன. எத்தனை உவமைகள்? எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை உவமைகள்? எத்தனை உவமைகள்? சத்தமா ஆண்கள் சொல்லுங்க, எத்தனை உவமைகள்? 3 உவமைகள். ஒன்று காணாமல் போன ஆடு, இரண்டாவது காணாமல் போன காசு, 3 காணாமல் போன மகன். 3 உவமைகள். சரியா? சரி. இதுல 3வது உவமை 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 3ஆம் உவமையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3ஆம் உவமையிலே இடம்பெறுபவர்கள் யாரெல்லாம் சொல்லுங்க பாப்போம். இந்த கதையில கதாபாத்திரங்கள் யாரு? இளையகுமாரன், மூத்த குமாரன், தகப்பன், அடுத்து வேலைக்காரர். ஹல்லேலூயா. எத்தனை கதாபாத்திரங்கள்? இயேசு கிறிஸ்து இது ஒரு கதையை தான் சொன்னார். என்ன சொன்னாரு? பக்கத்தில் உங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசு கதையை சொன்னார். இப்ப நானும் கதையை தான் சொல்ல போறேன். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் கதை கேட்க ஆசை தானே? ஆமென். ஹல்லேலூயா. சில சின்ன பிள்ளைகளை தூங்க வைக்கிறதுக்கு சின்ன பிள்ளைகளை அட்ராக்ட் பண்ணணும். சும்மா கூப்பிட்டு ஒரு கதை சொல்லுங்க அப்படியா அப்படின்னு ஒரு கதையை ஆரம்பிக்கும். ஒரு ஊர்ல ஒரு கிளி இருந்துச்சான். அது பச்சை கிளி. அந்த கிளிக்கு கூட 2 கிளி குஞ்சு இருந்துச்சான். அதுவும் பச்சை கிளி தான். மொத்தம் எத்தனை கிளி? 3 கிளி. இந்த 3 கிளியும் ஒரு கூண்டுல இருந்துச்சு. அதுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் அந்த வீட்டுக்காரங்க கொடுத்தாங்களாம். அதுக்கு என்ன கொடுத்தாங்களாம்? பழம். அதுக்கு தேவையானதை கொடுத்தாங்களாம். ஒரு நாள் அந்த வீட்டில் இருந்த ஒரு சின்ன பாப்பா ஒரு பச்சை மிளகாவை எடுத்துட்டு வந்து அந்த பெரிய கிளிக்கு கொடுத்து, அது கரைச்சு கரைச்சு அடிச்சு வாய் உரைச்சு உரைச்சு ஏன்னா அந்த உரைப்பு தாங்க முடியாம பேச ஆரம்பிச்சிட்டு. இந்த சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்சது மிளகா கொடுத்தா சீக்கிரமா பேசிடும். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கிளி நல்லா பேச ஆரம்பிச்சிடும். இந்த கிளிக்கு பச்சை மிளகா கொடுத்த உடனே இந்த கிளிக்கு வருத்தமா போச்சு. அழுதுச்சான், இப்படி கொடுத்துட்டாங்களே கொடுத்துட்டாங்களே. பிறகு நல்லா பேச ஆரம்பிச்ச பிறகு அந்த வீட்டுக்கு வருதவங்க போறவங்க எல்லாரும் அது பேசுறத கேட்டு அழகா பேசுறியே பச்சை கிளியேன்னு அதை புகழ்ந்து வர்ணித்தாங்களாம். ஹல்லேலூயா. தற்சமயம் நானா சொன்ன கதை.
இது கதை அப்படி கிடையாது. அப்ப கதை கேட்கணும்னா நல்லா தான் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. இது இயேசுநாதர் கதையைத்தான் சொன்னார், ஊமை. நிறைய ஸ்டோரிகளை புறம் சொல்லி மக்களை அட்ராக்ட் பண்ணார், புரிய வச்சார். புரியாதவங்களுக்கும் புரியும் கதை சொன்னான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்ன கதையில ஹைலைட்டா உள்ள ஆள் யார் அல்ல சொல்லுங்க. அப்ப இந்த கதையில இளையகுமாரன், எல்லாரும் சொல்லுங்க. இளையகுமாரன், கெட்ட குமாரன். இவன் தான் முக்கியமா பேசப்படுற ஆளு. சொல்லுங்க அல்லேலூயா. சொன்ன கதை சொன்னது யாரு சொல்லுங்க? கதை சொன்னது யாரு? இயேசு சொன்ன கதை. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு சொன்ன கதை. அல்லேலூயா. இது என் சொந்த கதை கிடையாது, முதல்ல சொன்னதும் சொந்த கதை. இப்போ இயேசு சொன்ன கதை. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு சொன்ன கதை. என்ன கதைன்னா, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகள், மூத்த குமாரன் ஒருத்தன், இளையகுமாரன் ஒருத்தன். அல்லேலூயா. ஹைலைட்டா பேசப்படுறது இளையகுமாரன் தான். ஆனா இன்றைக்கு நான் யாரை பேச போகிறேன் என்றால், சொல்லுங்க பாப்போம், யாரை பேச போறேன் சொல்லுங்களேன்? மூத்த குமாரன். நீ இப்படித்தான் நம்ம எல்லா பிரசங்கத்தையும் கேட்டோம். இளையகுமாரனையும் பேசல, மூத்த குமாரனையும் பேசல. இந்த 2 பிள்ளையும் பெத்தாரு பாருங்க, அந்த அப்பனை பேச போறேன். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை பேச போறேன்? 2 பிள்ளைகளையும் பெத்த தகப்பனை பேச போறேன், அப்பாவை. சொல்லுங்க அல்லேலூயா. அப்பாவுடைய கேரக்டர் என்ன? 10 நற்குணங்கள், சூப்பர் கேரக்டர். சொல்லுங்க அல்லேலூயா. அதைத்தான் சொல்ல போறேன். எல்லாரும் இளையகுமாரனையும் மூத்த குமாரனையும் பேசி தகப்பனை விட்டுருதோம். இயேசு கிறிஸ்து அவர் தேவனை உயர்த்தும்படியாகத்தான் இதை சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செய்தார்? தகப்பனின் குணங்கள் 10. 1, 12ஆம் வசனம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். தகப்பன் தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சொல்லுங்க அல்லேலூயா. தகப்பன் உயிரோடு இருக்கும் போதே சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டான். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை? சொத்தை கொடுக்க மாட்டான், செத்தா உனக்கு தருவேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென், ஆமென். செத்தா தருவேன், என்னைக்கு சாவ சொத்தை பிரிக்க நினைப்பான் அவன். ஆமென். கொஞ்சம் வயசாகினா பெருசு செத்தும் தொலைய மாட்டீங்க. அல்லேலூயா. மற்றபடி அப்பான்னு சொல்லலாம், சொத்து இருக்குல்ல, அவனுக்கு தேவைன்னு வரும்போது கேட்குறான், ஆஸ்தியை பிரிச்சு கொடுமையா. நல்ல தகப்பன் ஆஸ்தியை பிரித்து கொடுத்தான். அல்லேலூயா. ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பொழுது சர்வ லோகத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் முழு உலகத்தை உண்டாக்கி தம்முடைய சொத்தை, சம்பத்தை ஆதாம் ஏவாள் கையிலே கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டு அனுபவித்துக்கொள், எல்லாத்தையும் அடிமைப்படுத்திக்கா. விலங்குகள், பறவைகள், ஊரும் பிராணிகள், இயற்கைகள், தாவரங்கள் எல்லாம் உனக்கு அடிமை, நீ ஆண்டுகள் என்று எல்லாத்தையும் ஒருத்தனுக்கு பட்டா போட்டு முழு உலகத்தையே கையில் கொடுத்துட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஏதேன் என்னும் ஒரு தோற்றத்தை உண்டாக்கி அதுக்குள்ள கொண்டு இவனை வைத்தார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, முழு உலகத்தையும் கொடுத்துட்டார், ஏதேன் தோட்டத்தையும் கொடுத்துட்டார். இவன் பாவம் செய்த பொழுது ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டானே தவிர உலகத்திலிருந்து துரத்தப்படவில்லை. அல்லேலூயா. ஏதேன் தோட்டம் என்பது சுமார் 1500 கிலோமீட்டர் நீளம் அகலம் இருக்கலாம் என்று சரித்திரக்காரர்கள் கூறுகிறார்கள். 1500 கிலோமீட்டர் என்றால் இங்கிருந்து சென்னை 600 கிலோமீட்டர், 3 மடங்கு தூரம். மெட்ராஸ் தூரம் 3 மடங்கு. சொல்லுங்க அல்லேலூயா. 1500 கிலோமீட்டர் நீளம் அகலம், அவ்வளவு பெருசு. அதை அவங்களுக்கு கொடுத்திருந்தார். அதான் அவங்க பங்களா. பாவம் செய்த பொழுதோ அங்கிருந்து துரத்திட்டு அதை பூட்டிட்டார், லாக் பண்ணிட்டார். ஆனா முழு உலகத்தை லாக் பண்ணல, எங்கனாலும் போப்பா. அவன் உலகத்துல சுற்றி திரிந்தான் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா.
தகப்பன் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் பிரித்து கொடுக்கிறார், வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் பகிர்ந்து கொடுக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் பங்கிட்டு கொடுக்கிற தேவன். எதுனாலும் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட பங்கிட்டு கொடுப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு பங்கு இருக்கு, கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவரே எனக்குள்ள பங்கை எனக்கு தாங்கப்பா. ஆமென். உங்க அப்பா அம்மா சொத்து வைக்காம போயிருக்கலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அதிகமா தருவார். அதான் பரம தகப்பன். அல்லேலூயா. நம்ம அப்பாக்களா இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில அவங்கள தனித்தனி நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவில் அவங்க பேரில் அவங்கள கொடுத்து அவங்கள சரி பண்ணணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் ஆமென். சரி பண்ணணும். ஒன்று தகப்பன் பங்கிட்டு கொடுக்கிற தகப்பன். இன்றைக்கு தாராளமா ஏராளமா கர்த்தர் வரங்களை, வல்லமைய, பொருளாதாரத்தை எல்லாத்தையும் பங்கிட்டு தேவன் எல்லா மக்களுக்கும், நல்லோருக்கும் தீயோருக்கும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், தகப்பனே எனக்குள்ள பங்கு தாங்கப்பா. சரி, இரண்டாவதாக 17ஆம் வசனம் வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேனே. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இளையகுமாரன் சொத்தை பிரிச்சுட்டு போய் கெட்டு கட்டம் பொண்ணும் குட்டி சோறுமாயிட்டான். எல்லாம் போச்சு, பேர் போச்சு, புகழ் போச்சு, உடல் பலன் போச்சு, அழகு போச்சு, ஆடை போச்சு, பணம் போச்சு, எல்லாம் போச்சு. பொண்ணு மட்டும் இருக்கு, உயிர் மட்டும் இருக்கு. உடுக்க வஸ்திரம் இல்லை, சாப்பிடுற சாப்பாடு இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இப்போ அங்க இருந்து இவன் நினைக்கிறான், நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு செல்வேன், அங்க உள்ள கூலிக்காரர்களுக்கெல்லாம் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறதே. சொல்லுங்க அல்லேலூயா. கூலிக்காரங்களுக்கெல்லாம் என்ன இருக்கு? என் தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடுகள், பூர்த்தியானவைகள் இருக்கிறது, குறைவு கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. தகப்பன் வீடு, என் வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு எனப்படும் இயேசு சொன்னார். அப்ப தேவனுடைய வீட்டுல சகல நன்மையும் பூர்த்தியா இருக்குது. அல்லேலூயா. பூர்த்தியா இருக்கா இல்லையா? தேவ சபைக்கு வந்தா என்ன வேணாலும் கேட்கலாம் ஆண்டவர். ஒரு காய்கறி தோட்டம் தார ஆண்டவரே கேட்கலாம், ஒரு அப்பார்ட்மெண்ட் தார ஆண்டவரே கேட்கலாம். ஆண்டவரே பால் கடன் 650 ரூபா இருக்கு தார ஆண்டவரே கேட்கலாம். வீட்டு வாடகை கொடுக்க முடியலையே கேட்கலாம். நம்ம சொல்லுவோம், வீட்டு வாடகை போன மாசம் கர்த்தர் கொடுத்தாரு, இனி ஆண்டவர் கிருபையா நடத்துறாருலா. கேட்க வீட்டு வாடகை கேட்கறதுக்கு பதில் வீட்டு சொந்த வீட்டை உன்னை தார ஆண்டவரேன்னு கேளு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். சொந்த வீட்டை கேட்ட நீ 5 வீடை கட்டி வாடகை கூட ஆண்டவரே தாரும்னு கேளு. அல்லேலூயா. தருவார தரம்தாரா? பால் கடன், மோர் கடன், இந்த கடன்லாம் அடைச்சி பிள்ளைய படிக்க வைக்க, இதெல்லாம் அண்ணனே தேவையை மட்டும் அப்படியே சந்திச்சு அப்படியே இந்த லேபர் ஆட்கள் மாதிரி போயிட்டு இருக்கக்கூடாது, கூலிக்கார மாதிரி. நீ நல்ல பாஸ் மாதிரி மாறணும், எஜமானா மாறணும், முதலாளியா மாறணும், கிங்கா மாறணும். அல்லேலூயா. செழிப்பா மாறணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது என்று அவன் நினைத்தான். அவன் நினைக்கிறான், தகப்பன் வீட்டை நினைக்கிறான். எப்பொழுதுமே நம்ம வீட்டையே பார்க்கப்படாது. நம்ம வீட்டில் என்ன இருக்கு? உடஞ்ச 4 சேரு, அந்த கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு டைல்ஸ் போடுவோம், அது 40 வருஷம் அதே டைல்ஸை தான் பார்க்கணும், அதே கலர். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, பூர்த்தியான சாப்பாடு. அப்போ தேவனுடைய வீட்டில் எல்லாம் பூர்த்தியா இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கீங்களா? ஆமென். அல்லேலூயா. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு இந்த கதையில. தகப்பன் வீட்டில் பூர்த்தியா இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? இளையகுமாரன் எல்லாத்தையும் கெட்டு இப்படிலாம் வந்துட்டான். இளையகுமாரன், நீ மனம் திரும்பு. அப்படி நீங்களே
இளையகுமாரனை போல ஒருவேளை நீங்க ஒரு சில காரியங்களை விழுந்து வந்திருக்கலாம். உங்களை குத்தி குத்தி காட்டுற வேலை தகப்பனுக்கு இல்லை. அவன் நினைக்கிறான் அப்பா வீட்டில் பூர்த்தியா இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. அப்பா அவனை பத்தி கண்டுக்கிடவே இல்லை. அவனை பத்தி எந்த குறையும் பார்க்கல. அவன் என்ன செய்தான், என்ன பண்ணான், எங்க போனான், எங்க வந்தான், மூத்த குமாரன் டீட்டெயில்ஸ் வச்சிருக்கான், அவ்வளோ கம்ப்ளீட்டா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை பற்றி கெட்ட செயல்களெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாரும் வச்சிருக்கலாம். உன் டீட்டெயில்ஸ் தூரத்துக்கு போடு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எதை பார்க்கிறாருன்னா, மூத்தவன் சொல்றதையும் பார்க்கல, இளையவன் எப்படி வந்தான்னு பார்க்கல, ரெண்டையும் பார்க்கல. ஒன்னையும் ஒண்ணுதான் பார்த்தார், என் குமாரன். அல்லேலூயா. அப்போ பூர்த்தியான சாப்பாடு அங்குள்ள வேலைக்காரங்களுக்கெல்லாம் இருக்கும் பொழுது நான் இப்படி பட்டினியாய் கிடக்கிறனே என்று நினைத்து தகப்பன் வீட்டுக்கு போடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுல தகப்பன் இருந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நம்ம தகப்பன் பரம தகப்பன். அல்லேலூயா. சிலுவையில ஒண்ணுமில்லாம தொங்குனாரே தவிர அவர் தரித்திரரா சிலுவையில தொங்குனாரு. தரித்திரம் பிடிச்ச அநேகர ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. அதுக்கு தான் சிலுவையில பலியானார். அதுக்கு தான் சிலுவையில பலியானார். ஆமென். அதுக்கு தான் சிலுவையில பலியானார். ஆமென். அப்ப நீங்க பாருங்க, தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு எல்லாம் இருக்குது. பூர்த்தியான எல்லாம் நிறைவா இருக்குது. அப்ப என் தகப்பன் வீட்டுக்கு போறேன். அல்லேலூயா. இந்த 5 பிள்ளைகளை பொட்ட பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், பெண் பிள்ளைகளை. இந்த 5 வரும் சில நேரம். மெட்ராஸில் 2, திருச்சியில் 2, வேலூரில் 1. எல்லாம் டீம் போட்டு பேசி போவோம். எதுக்குன்னா நம்ம அப்பாவை போய் கொள்ளையடிச்சிட்டு வரும். அல்லேலூயா. இங்கே வருவாள், வந்தா புருஷன் மாதிரி எல்லாம் வேணுங்கிறத வாங்கி கொடுத்துருக்கான், எல்லாம் இருக்கு. இங்கே வந்து சில்வர் ஸ்பூன் அழகாக வாங்கி இதை தூக்கி உள்ள வச்சுக்கிடுவோம். டவல் வாங்கி போட்டிருப்பேன், உடனே டவல். பெட்ஷீட் வாங்கி போட்டிருப்பேன், உடனே மடிச்சு ஊற்றி வச்சுக்கிடுவோம். மாப்பிள்ளை சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் உடனே மருமகனை கூப்பிட்டு கேட்டேன், மருமகனுக்கு எதுக்கு இப்படி செய்கிறாளுவே, புரியலையே அப்படின்னு. மாமா வேற ஒன்றும் இல்லை மாமா, இவ்வளோ இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அங்கே வந்து நான் வாங்கி கொடுத்ததெல்லாம் பெருசுன்னு சொல்ல மாட்டாளுவே. இங்கே வந்து எங்கள் அப்பா வீட்டு ஸ்பூனு, எங்கள் அப்பா வீட்டு டேபிளு, எங்கள் அப்பா அப்பான்னு சொல்கிறா. கொஞ்சம் மிரட்டினா எங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அப்பா வீட்டில் பூர்த்தி இருக்கிறது. நீங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் அங்க ஒண்ணு எடுக்கிறதுக்கு வருவா, 2 மஞ்சப்பொடி பாக்கெட்டே தூக்கிட்டு போயிருவா. சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு அதான் பெருசு. நம்ம பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சீதனம் கொடுக்கும்ல. என்ன சீதனம்? பெண்கள் வைக்கும், ஆண்கள் வைக்கும். உங்க வீடு நிறைய தேவையான பாத்திரம் வந்துடும். அல்லேலூயா. இதான் அப்பா வீட்டு சீதனம். ஆமென். அடுத்து இனிமே எல்லாருக்கும் ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் கார் வாங்கி கொடுக்கலான்னு பார்க்க. என்ன வாங்கி கொடுக்கலான்னு? ஆமா, 40 பேர் ஆண்கள் இருக்காங்கன்னா 40 கார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இனிமே இப்படித்தான் பிளான். பாஸ்டர் நீங்க எப்படி சும்மா அடிச்சு விடுதியில உங்க பாட்டில் அடிச்சு விடுறேன், நான் விசுவாசத்தில் தான் சொல்றேன். கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார், என்னையும் உயர்த்துவார். நாம எல்லாரும் இந்த மகிழ்ச்சி ஏஜி சபையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயர்த்தப்பட்டிருப்போம். உங்களுடைய பிள்ளைகள் உயர்த்தப்பட்டிருப்பார்கள், உன் மனைவி கணவன் உயர்த்தப்பட்டிருப்பார்கள், உன் மருமக்கள் பேரன் பேத்திகள் உயர்த்தப்பட்டிருப்பார்கள். ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டார்கள். கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார், தலையை மேன்மைப்படுத்துவார். பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போக்கிலும் மரத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு எல்லா நன்மையும் உண்டாயிருக்கும். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். எல்லா நன்மையும் வரும். நல்லா கை தட்டுங்க, எத்தமா கை தட்டுங்க. தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். அல்லேலூயா. தகப்பன் வீடு அருமையானவர்களே, அங்கே பார்க்கிறோம். காளை பூன்னு ஒருத்தர் தான். அக்சால் அவனுக்கு ஒரு மகன். கல்யாணம் கட்டி அவ கழுதை மேல ஏறி உட்கார்ந்து
புருஷனும் பொண்டாட்டியும் பிறப்பிட்டாங்க, 2 கழுதை. பிறப்பிட்டா திடீர்னு கழுதையை விட்டு கீழே இறங்கினா புருஷன்கிட்ட பெர்மிஷன் கேட்கா, அதான் எங்கள் அப்பாட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க அல்லேலூயா. யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கா? மனைவி மாறுபுறம் புருஷன்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் அப்பன்கிட்ட பேசணும். சொல்லுங்க அல்லேலூயா. இது பைபிள். ஆமென். இது கேட்குறா, பேசட்டுமா? ரைட் போ. உடனே இறங்கி வேகமாக வந்தா, வறட்சியான தோற்றத்தை எனக்கு நீர் கொடுத்தீர், நீர் பாய்ச்சலான தோற்றத்தை எனக்கு தாரும் தகப்பனேன்னு கேட்டான். அப்படி எங்க பாஸ்டர் வசனம் இருக்கு? நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமா பாருங்க. சீக்கிரமா வாசிங்க. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அடுத்து, அப்பொழுது காலேப் மேற்கு புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். மோசேயின் மாமனாகிய சரி கொடுத்துட்டான், கேட்டா கொடுத்துட்டான். 13ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது காலேப்புடைய தம்பியாகிய கெனாசின் குமாரன் ஒத்சியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி ஆகிய 14 வாசிங்க. 14 அவள் புறப்படுகையில், என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு, யாரிடத்துல உத்தரவு? கணவரிடத்தில் பெர்மிஷன். சொல்லுங்க அல்லேலூயா. கேட்டான், கொடுத்தார். தகப்பன்ட்ட எல்லாம் இருக்கணும். நாளைக்கு உங்க பிள்ளைகள் இனத்தை வச்சுட்டு போன ஐயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தேவையானது எல்லா ஆசீர்வாதம் வேணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும். ஜெபம் பண்ணு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணு. நீ 5 மணி நேரம் ஜெபம் பண்ணி என்ன பெற்றுக்கிட்டேன்னு தான் முக்கியம். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய பார்வையில கனமடைவேன். கர்த்தர் என் பலனாய் இருப்பார். இதுதான் அந்த வருஷ வாக்குத்தத்தம். அப்ப தகப்பன்ட்ட பூர்த்தியானதெல்லாம் இருக்குது, தேவன் இடத்துல பூர்த்தி இருக்குது. சரி அடுத்து வாசிங்க. 20ஆம் வசனம் சீக்கிரமா. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். 24 என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தகப்பன் பூர்த்தியா இருக்குதுன்னு சொன்னா அடுத்து சொல்றான், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் அப்படின்னு அங்க உணர்றான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அங்க உணர்ந்துட்டான். எங்கேயாவது உணர்ந்துடணும். அல்லேலூயா. உணர்வில்லாத இருதயம் இருள் அடைஞ்சிடும். உணர்வு இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. சரி இப்ப கவனிங்க. இவன் நினைக்கிறான் ஒரு மன்னிக்கும் மேன்மை தகப்பனிடத்தில் இருக்குது. நாங்க போவேன், மன்னிப்பு கேட்பேன், என் தகப்பன் என்ன செய்வாரு? மன்னிப்பார். எவ்வளவு சூப்பர் பாருங்க. தகப்பனுடைய சூப்பர் ஸ்டாண்டர்ட் கேரக்டரை பாருங்க. என்ன சொல்றாருன்னா, நான் போவேன், நாம இவற்றை மன்னிப்பு கேட்பேன். மன்னிக்கும் ஒரு மேன்மை தகப்பனிடத்தில் இருந்தது. அல்லேலூயா. மன்னிக்கிறவனே தகப்பன். அல்லேலூயா. மன்னிக்கிறவர்களே தாய் உள்ளம் கொண்டவர்கள். அல்லேலூயா. மன்னிக்கும் மனப்பான்மை இயேசுவின் இடத்துல உண்டு. அல்லேலூயா. எத்தனை நேரம் மன்னிப்பாரு? எத்தனை நேரம் மன்னிக்கணியான்னு பேதர் போய் நம்ம ஆட்கள் முக்கா 3 தடவை ஆடி. அப்ப 3 தடவை மன்னிச்சாச்சே, அடுத்து மன்னிக்கலாமா? அடுத்து 7 தடவை மன்னிப்பு. திருப்பி கேட்கறேன், எத்தனை தடவை மன்னிக்கணும்?
7 இன்று 70 தடவை. சொல்லுங்க அல்லேலூயா. திருப்பி கேட்டிருந்தோம்னா அடுத்தும் சொல்லுவார், மன்னிச்சுக்கிட்டே இரு. குடும்ப வாழ்க்கை என்பது, சபையின் வாழ்க்கை என்பது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அனுதினமும் டெய்லி மன்னிச்சு, பிள்ளைகளை மன்னிக்கணும், புருஷனை மன்னிக்கணும், மனைவியை மன்னிக்கணும், ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும், எல்லாத்தையும் மன்னிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருந்தா அதுதான் தகப்பனின் மேன்மை. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு என்ன செய்வாராம்? எல்லாவித அநியாயங்களையும் மன்னித்து உன்னை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதி உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சுத்திகரிப்பதற்கு உண்மை நீதி உள்ளவர். அப்போ ஆண்டவர் மன்னிக்கும் மேன்மை தகப்பனிடத்தில் இருந்தது. சொல்லுங்க அல்லேலூயா. 4வதாக அவர் சொல்றார், மனதுருகி ஓடி போய் கட்டி ஒரு முத்தத்தை போட்டார். ஆமென். வாசிங்க 24 22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து 20 தானா? 20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வந்தபோது, நல்லா கவனிங்க, தூரத்தில் வந்தபோது, ஒன்னு தூரம், அவனுடைய தகப்பன் அவனை கண்டான். 2 மனதுருகி 3 ஓடி 4 அவன் கழுத்தை கட்டிக்கிட்டு அவனை முத்தம் செய்தான். யூதாஸ் மாதிரி இல்ல. யூதாஸ் முத்தம் போட்டான், அந்த முத்தம் வேற. நீங்க முத்தம் போடல நிறைய விஷயம் இருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். தகப்பன் உண்மையா ஒரு முத்தம் போட்டார். என் பிள்ளை வந்துட்டான்ப்பா. அவன் எதையும் பார்க்கல. அவன் என்ன செய்தான்? அவன் கிறிஸ்தவியை பார்க்கவே இல்லை. அவன் வரலாற பேக்ரவுண்ட என்ன செய்தான்னு பார்க்கல. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வருகிற எந்த பாவியானாலும், எந்த மனிதனானாலும் அவனுடைய பின்னணியத்தை பாணாமல் அவரை மன்னித்து கல்வாரி இரத்தத்தினால கழுவி அவனை நேசித்து அன்பால் அரவணைத்துக் கொண்டு முத்தம் போட்டு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இந்த கால வேளையிலே இருக்கிறார். நல்லா கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நல்லா கை தட்டி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப முத்தம் போட்டு அவனை அப்படியே ஏத்துக்கிட்டார். அல்லேலூயா. ஆமென். 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருநெல்வேலியில முத்தம் போடுறதுல சூப்பர் பாஸ்ட் யாருன்னா ராஜேந்திரன் ஐயா அவர்கள். எல்லாருக்கும் போட மாட்டார். முக்கியமா அவருக்கு எந்த ஊழியக்காரன் பிடிக்குதோ ஸ்டேஜுக்கு போயிட்டா வந்துட்டா போதும். அல்லேலூயா. பல நேரம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு தடவை போயிட்டு வரேன், அவர் அங்கிருந்து இறங்கி வந்தாரு, மகிழ்ச்சி. உடனே ரயில்வே ஸ்டேஷன்ல கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து. அல்லேலூயா. ஒரு தடவை சுவிசேஷ ஊழியத்து காரில் போயிட்டு இருக்கிறேன். ஒரு கார் என்ன முந்தினோடனே கார் ஓட்டுற அவர் சொல்லிட்டார், முன்னால போறது. ஜெவனேஸ்வர் பிரதர் கார் ஓட்டினார் நினைக்கிறேன். அவர் காரில் தான் நான் போனேன். அவர் சொன்னார், ராஜேந்திரன் பாஸ்டர் விடாத பிடிங்க. அவரை காரை முந்தி நம்ம கார் போயிட்டு. ஜோஸ்வான ஒரு டிரைவர் அவர், ராஜேந்திரன் பாஸ்டர். அவர் சொல்லிட்டார், மகிழ்ச்சி காரை விடாத பிடி. சர்ன்னு போயிட்டு சங்கரங்கோயில் ரோட்டை இவ்வளோ நடக்கு, எங்கேருந்து ராமையம்பேட்டியிலேருந்து நடக்கு. தேவர்குளம் வருது, அவர் கார் முன்னால் போய் ரோட்டில் நிற்கி. வந்தோடனே காரை மறிச்சிட்டார். நிப்பாட்டுமையா காரை நிப்பாட்டியாச்சு. இறங்கி கீழே இறங்கினேன். நீர் மட்டும் இறங்கினா போதும், ஒருத்தர் இறங்கக்கூடாது. இறங்கினேன். உடனே நடு ரோட்டில் வச்சு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து, அதுக்குள்ளே அந்த ஜோஸ்வா டிரைவர் ஒரு டீ வாங்கிட்டு ரெடியாக நிற்கார். சூடாக ஒரு கப்பில் டீயை குடிங்க. நான் எங்கேயுமே டீ குடிக்க மாட்டேன், ஆனால் உங்களுக்கு என் அன்பால் கொடுக்கேன், டீ குடிங்க. குடிச்சாச்சு. குடிச்சோன்னே என்ன சொன்னார் தெரியுமா? மகிழ்ச்சி, எங்கே பார்த்தாலும் வால் போஸ்டை பார்க்க. சுவிசேஷ ஊழியத்தில் 40 வருஷத்துக்கு முன்னால் ராஜேந்திரன் எப்படி செய்தாரோ அதே போல சுவிசேஷ ஊழியத்தை நீ செய்தியா, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு நான் புறப்படுறேன்னு கார் எடுத்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அருமையானவர்களே, யூதாசை போல அல்ல, நல்ல முத்தம் இந்த தகப்பனை போல முத்தமிடுங்கள். ஆமென். இந்த உண்மையான லவ், அன்பு இருக்கணும். அல்லேலூயா. நேற்று சௌந்தரி சிஸ்டருடைய தகப்பனார் மரித்து போனார்.
போயிருந்தேன். அவங்க பிள்ளைகள் உறவினர் எல்லாம் சொல்றாங்க. கடைசியில் அம்மா சொல்றாங்க, லவ் யூ அப்பா, லவ் யூ அப்பா, நீங்க பரப்பிட்டீங்களாப்பா சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு மனது உடைஞ்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நாம் இதே போல இந்த தகப்பனை போல நம்ம இருக்கணும். இந்த தகப்பன் நீங்க எந்த நிலையில வந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு நல்ல தகப்பன். அல்லேலூயா. உன் மனைவி ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், புருஷன் ஏத்துக்கிடாம இருக்கலாம், பிள்ளை ஏத்துக்கிடாம இருக்கலாம், சமுதாயம் ஏத்துக்கிடாம இருக்கலாம், உன்னை புறக்கணிக்கலாம், உன் செய்கைகளை பார்த்து வெறுக்கலாம். ஒன்று சொல்லுகிறேன், ஒரு தகப்பன் இருக்கிறார். அவன் நீ வந்தா எந்த நிலையில உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பரம தகப்பன். ஓ யெகோவா தேவன், பரிசுத்த ஆவியானவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நல்லா கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. எப்படி தகப்பன் பாருங்க, சூப்பர். ஆமென். அடுத்து சொன்னார் 22ஆம் வசனம், சீக்கிரமா வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தை. இது உங்களுக்கு தெரியும். மோதிரம் போடு, அடுத்து என்ன, பாதரட்சை போடு, புது ஆடை கொடு, கண்ணுக்குட்டி அடி, அடுத்து சந்தோஷப்படு, கொண்டாடு, நடனமாடு, எல்லாம் ஒரு பெரிய கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இவன் சொல்றான், இவன் பெரிய பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தனையா. பைபிள் அப்படி எழுதியிருக்கு. கதையை சொல்லலாம் ரொம்ப நேரம் ஆகி போகும். நான் எப்படி எழுதிருப்பான்னு நினைக்கும்னா, ஐயா துட்டை பிரிச்சுட்டு போயிட்டேன், அங்க போனா துட்டை பூரா வேஸ்ட் ஆக்கிட்டேன், பண்ணி திங்க தவிட கூட அல்லையா தர மாட்டேன்ட்டான் ஐயா, சாப்பாடு கொடுக்க மாட்டேன்ட்டான் ஐயா, அப்படிங்கிட்டு புடதில் அடிச்சுட்டான் ஐயா, எல்லாம் சொல்லியிருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் தகப்பனது. அல்லேலூயா. கூலிக்காரனா அங்க போனையா, இப்படி ஆயிட்டையா. அவர் நினைச்சிருப்பார், டேய் தவிடு கூட உனக்கு தர மாட்டேன்டாடா, பண்ணிக்கு வச்சு தவிடாடா, அந்த தவிட அள்ளி சாப்பிட்டதுக்காடா உன்னைய உடதில் அடிச்சிட்டான். எல்லாம் கேட்டிருப்பார். அது எழுதலை, உண்மைதான் நடந்திருக்கும். கேட்ட உடனே அவர் இவனை பத்தி ஒண்ணுமே பேசல. டேய் என் பிள்ளடா. அல்லேலூயா. நீ யாரு? என் பிள்ளடா, என் சுதந்திரன்டா, நீ என் சொத்துடா, என் ரத்தம்டா, நீ உன்னை நான் மீட்டு கொண்டேன், என் பிள்ளடா, நீ என் மேல நம்பிக்கையோடு நீ வந்திருக்கலடா. அல்லேலூயா. கூப்பிட்டான், அடிடா மேளத்தை, அடுத்து அடிடா கண்ணுக்குட்டிய, கொண்டு வாடா வஸ்திரத்தை, டக் டக்குன்னு கொண்டு வந்தான். பாருடா, நீ ராஜாடா, நீ ராஜாக்கள் ராஜாடா, நீ என் பிள்ளடா, நீ உனக்கு தவிடாடா தராம போயிட்டான். ஏய் வேலைக்காரன்லாம் கூப்பிட்ட, சந்தோஷப்படுறா. போட்டா அவன் ஒரு பாட்டை போட்டு ஆட்டம் போட்டான் பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பரம தகப்பன் ஒரு பெரிய கொண்டாட்டத்தை ஒழுங்கு பண்ணினார். ஏன் தெரியுமா? உளையான சேற்றுல படுகொலியில கடந்த நம்ம தூக்கி எடுத்து உங்க பாவத்தையும் சாபத்தையும் எதையும் பாராம இரத்தத்தினால கழுவி நீங்க அவரை நம்பினபடினால பிள்ளையாக்கி இன்றைக்கு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறாரு. இன்னும் கேட்டதையும் கொடுப்பாரு, கேட்காதையும் கொடுப்பாரு, எல்லாத்தையும் கொடுத்து ஒரு பெரிய கொண்டாட்டத்தை உண்டாக்குவாரு. திண்டாட்டம் இல்ல, கவலை இல்ல, கஷ்டம் இல்ல, கண்ணீர் இல்ல, பாரம் இல்ல. நீ நடந்ததை நினைத்து கவலைப்படாத. ஓ உன்னையே பரிதாபமா நினையாத. கர்த்தர் உன்னை மேன்மையா நினைக்கிறார். நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். சொல்லுங்க அல்லேலூயா. ரட்சிப்பின் கொண்டாட்டம். காணாமல் போன ஆடு கிடைச்சது, தோல்ல தூக்கி போட்டு மெய்ப்பண்ணோம். மற்ற ஆடெல்லாம் கீழே கிடக்கு மந்தையில். இது வழி தப்பி போன ஆடு. இந்த ஆட்டை தூக்கி மற்ற ஆடெல்லாம் என்ன நினைச்சிருக்கும் பாரு, இந்த மேய்ப்பனை பாரு, ஆட்டை தோல்ல போட்டு கொண்டு வர. இந்த ஆடு தப்பி போன ஆடு, இது குறும்புக்கார ஆடு. பார்த்தா டேய் போடா, இந்த ஆடு தாண்டா முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகாததுன்னு தள்ளப்பட்ட கல்ல மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. குப்பையில கடக்கிற ஒன்னை எடுத்து, புழுதியில கடக்கிற ஒன்னை எடுத்து ராஜாக்களின் வரிசையில் அமர பண்ணுகிறவர். சொல்லுங்க அல்லேலூயா.
அந்த அப்பாவை பற்றி பிடிச்சிக்கா, அந்த தகப்பனை பற்றி பிடிச்சிக்கா. ஒரு பெரிய கொண்டாட்டம் உன் குடும்பத்தில், உன்னுடைய வாழ்க்கையில, சபையில ஒரு கொண்டாடுகிற ஒரு இடத்துல சபையை வைப்பார், ஒரு விசுவாசியை வைப்பார், ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளைய கொண்டாடுகிற இடத்துல வைப்பாரே தவிர நீ திண்டாடி கலங்கி நிற்கிற இடத்துல வைக்கவே மாட்டார். ஓ விசுவாச வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை தான், நீ விசுவாசிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன் தான் சொல்லி இந்த கதையை சொன்னார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஒரு பெரிய கொண்டாட்டம். 24ஆம் வசனம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஹாப்பி. இவ்வளவு சந்தோஷம் இல்லாமல இருந்துச்சு. வந்தோடனே எல்லாரும் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. வேலைக்காரனுக்கும் சந்தோஷம், தகப்பனுக்கும் சந்தோஷம், இளையகுமாரனுக்கும் சந்தோஷம். அங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். என்னன்னா, காணாமல் போனான், கிடைச்சிட்டான், மரித்தான், பிழைச்சிட்டான். பெரிய சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம் பெரிய சந்தோஷம் பரலோகத்தில் உண்டாகுது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கத்தான் நாம அழைக்கப்பட்ட. உங்க துக்கம் சந்தோஷமாய், துக்கம் அப்படி சந்தோஷமா மாறணும். அதான் துக்கம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவன் அதான் செய்வார். அப்ப எல்லாரும் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. சந்தோஷம் குறையவே கூடாது. சந்தோஷமாயிருந்தால் ஒருத்தன் சங்கீதம் பாட கடவன். ஆமென். வருத்தம்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ள எல்லாம் வா ஏன்ட்ட கூடி நீ இளைப்பாருங்கிறார். நம்ம அப்படி இல்லை. டெய்லி வருத்தம் ஆண்டவரே, வருத்தம் ஆண்டவரே. என்ன ஆண்டவரே? சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க கண்ணாடி பக்கத்துல போய் நின்று உனக்கு என்ன குறை அப்படின்னு கேளுங்க. உனக்கு என்ன குறை? ஆமென். நீ நல்லா தானே இருக்க, என்ன குறை உனக்கு? பேசணும் அப்படி. ஆமென். அப்படி இல்லை. நம்ம திடீதாங்களே ஒரு கண்ணாடி கூட கொஞ்சம் அழுகு வரும். பார்த்து பார்த்து பார்த்து. சில ஆட்களுக்கு கண்ணீருங்க லோடு கணக்கில் இருக்கும். டேங்க் தன்னை போல சொல்லு 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 சொல்லணும் அப்படி. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சில ஊழியக்காரங்களும் அப்படி தான். சும்மா கண்ணீரா வடி வடி கேட்டா அவரு கண்ணீரோடு ஜெபிப்பார். அவருடைய சுபாவமே இப்படி. என்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் உடனே கண்ணீர் வராது. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒருத்தன் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டான், ஐயா நான் சென்னையில் இருக்க ஐயா, எனக்கு இந்த கஷ்டத்தில் இருக்க ஐயா, என்னை தெரியுமான்னு கேட்டேன். தெரியாது ஐயா. என் நம்பர் எப்படி கிடைச்சிட்டியா? இப்போ என்ன செய்யணும் ஸ்டார்ட்டாக சொல்லுப்பா அப்படின்னு. இல்லையா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்யா. எவ்வளோ வேணும்னு? 2000 ரூபா வேணும் ஐயா. எங்கள் ஜிபேயில் போட்டு விடுங்க ஐயா. சரிப்பா 2000 ரூபா இல்லை, நீ சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கு 750 ரூபா, போவ 750 ரூபா, 1500 ரூபா டிக்கெட்டும் தரேன், எக்ஸ்ட்ரா ஒரு 5000 ரூபாயும் தரேன், நீ அங்கேருந்து இங்கே வந்துடு அப்படின்னு. அங்கேருந்து இங்கே வா, உனக்கு எல்லாம் தாரேன் அப்படின்னு. வருவானாவே? கல்லே வரமாட்டான். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். இதையே பிழைப்பா வச்சிருக்கிற ஆள் அவன், எனக்கு தெரிஞ்சு போச்சு. சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன சொல்றேன்னா, சிலர் கண்ணீரோடு, ஆண்டவர் நம்ம எல்லாரையும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சபைக்கு எதுக்கு வரோம்னா சந்தோஷமா இருக்கதான். வீட்டுக்கு எதுக்கு போறோம்? சொல்லுங்க. வீட்டுக்கு எதுக்கு போறோம்? சந்தோஷமா இருக்கதான். சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்திரம் சாவடி பார்த்து போயிடலாமே. எதுக்கு வீட்டுக்கு போறோம்? சந்தோஷம். சபைக்கு எதுக்கு வரோம்? சந்தோஷம். பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு போறோம்? சந்தோஷம். வேலைக்கு எதுக்கு போறோம்? சந்தோஷம். எல்லா இடத்துலையும் சந்தோஷமா இருக்கிறீர்களா? இந்த உலகம் உங்களை சந்தோஷமா வைக்கட்டாலும் நீங்க சந்தோஷமா இருக்க கற்றுக்கிடுங்க. ஏன்னா நம்முடைய தகப்பன் சந்தோஷத்தை கொடுக்கிறவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 28ஆம் வசனம். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வரவழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷம். நல்லா கவனிங்க. மூத்த குமாரன் இளைய குமாரன் வந்தோன்னு மூத்த குமாரன் எங்க போயிட்டான்? வெளியே போயிட்டான். தகப்பன் பார்க்கிறார், அவன்கிட்ட போய் பேசுறார். சொல்லுங்க ஹல்லேலூயா.
வாசிங்க தொடர்ச்சி அதை. அவன் தகப்பன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வருந்தி அழைத்தான். எத்தனை வசனம்? 27. அதை விட்டுட்டீங்களே பிறவியா? அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். வருந்தி அழைத்தான். தகப்பன் வந்து மூத்த குமாரன், பாப்பா மை டியர் சன், நீதான்ப்பா எனக்கு பெரிய பிள்ளை பாப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. இது எதுக்கு அடையாளமா சொல்றாருன்னா, மூத்த குமாரன் யாருன்னா பழைய ஏற்பாடு, இளைய குமாரன் யாருன்னா புதிய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து 2 குமாரனை சொல்றாரு. இப்போ பாவியா ஒருத்தன் வந்த உடனே பழைய ஏற்பாட்டின்படி இவனை கல்லெறிஞ்சு கொள்ளணும். யார? இவனை கல்லெறிஞ்சு க்ளோஸ் பண்ணணும், இல்லை பழி செலுத்தணும். ஓ தீட்டு. சொல்லுங்க அல்லேலூயா. பழைய நியாயபுரமான அதுதான் சொல்லுது, அண்ணன் தான் சொல்றாரு. தம்பி ஏற்றுக்கிட முடியாது புதிய ஏற்பாடை. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கொண்டாட்டம் வச்சுட்டாரு பாருங்க. அவரை ஏத்துக்கிட்டார். உடனே அண்ணன் பழைய ஏற்பாடு வெளியே போயிட்டார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டமா இருக்கிறது, அதை தள்ள முடியாது. ஆனா வருந்தி அழைக்கிறார், வாப்பா நியாயப்பிரமாணமே வா. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அவன் சொல்றான் சட்டத்திட்டத்த உடனே. அவன் வேசியினிடத்தில் செலவழித்தான், அவன் துன்மார்க்கமாய் அலைந்தான். ஒரு பெரிய லிஸ்டே போட்டு காட்டுது. பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் ஒருத்தனை பாவின்னு தீர்க்கிறதுக்கு 1000 சொல்லும். சொல்லுங்க அல்லேலூயா. 99 சரியா இருந்தாலும் ஒரு இம்மி கொஞ்சம் குறைஞ்சாலும் அவுட், முடிஞ்சு போச்சு, வெளியே போ. சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமான் கிடையாது. நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை. ஆனால் நீதிமானாக 100க்கு 100 பரிசுத்தமாக வாழ்ந்து நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. அவர்தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர். ஆமென். நீதியை நியாயத்தை நிறைவேற்றினவர். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப அவர் எல்லாத்தையும் மன்னிக்கிறார். மூத்த குமாரன் வெளியே போயிட்டான், வருந்தி அழைக்கிறார். இப்ப புதிய ஏற்பாட்டில் எதை எடுத்துக்கலாம்? நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க. 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 25 அதிகாரம் பைபிள் வாசிங்க, ஊழியம் செய்யுங்க, நல்லா கர்த்தருக்காக கொடுங்க, நல்ல மூத்த விசுவாசியா இருக்கலாம். ஆனா இளையவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. நீ இப்படி ஜெபிக்கல, இப்படிலாம் நடக்கல, அப்படிலாம் அப்படின்னு ஆட்களை நியாயம் தீர்க்கப்படாது. அவங்கள நேசிச்சு அவங்கள உருவாக்கணும். இன்னைக்கு காலையில 6:30 மணிக்கு ஜெபம் நடத்தினேன். 4 தம்பிமாரை வச்சு ஜெபம் நடத்தினேன். அவன் அங்கங்க ஓடி ஆடி விளையாடுறான், பிளே கிரவுண்டு மாதிரி. ஆனா அப்படிதான் இருப்பாங்க. கூட்டு உட்கார வச்சு சோத்திரம் பண்ணுங்கப்பா, துதிங்கப்பா அப்படின்னு 4 விஷயத்துக்காக ஜெபம் பண்ணேன். 1 நமக்காக ஜெபம் பண்ணுவோம், 2 சபைக்காக, 3 அவங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சி பேர சொல்லி அவங்களுக்காக, 4வது இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணி அப்படியே வழி நடத்தி. சத்தமாக தோத்திரம் பண்ண மாட்டேங்க, தோத்திரம் பண்ணணும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், கண்ணை மூடி ஜெபம். அதுக்குள்ள ஒருத்தன் முதிக்கான் ஒருத்தனை. இதெல்லாம் நடக்கும். நாங்கள் முன்னால் டீமாக யூத்தாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு சோத்திரம் 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 ஜெபிட்டு படத்தில் ஒருத்தன் மண்டையில் ஒருத்தன் கொட்டிட்டு 3வது இடத்துல போய் தள்ளி உட்காந்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். யார் கொட்டினா? அவன் மண்டையில் கொட்டிட்டாமா. நாங்கள் ஜெபம் நடத்திக்கிட்டு இருப்பேன், சோத்திரம் பண்ணுவோமே, கொட்டிட்டான். ஒன்று ஜெபத்தை நிறுத்தி, எப்பா யார்ப்பா கொட்டினா? கொட்டினவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? உன்னை கையை வந்து கொட்டிட்டு அவனால் அடக்க முடியாது, சிரிப்பு வந்துடும் அவனுக்கு. இந்த கள்ளம் தான். அவனை என்ன செய்ய? உடனே அவுட் பண்ணி வெளியே தூக்கிறோமா? தூக்க முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. அவன் தான் இன்னைக்கு துதியின் கோட்டைக்கு பாஸ்டர் மகன் பாஸ்டா இருக்கான். சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஜெபம் நடத்தின ஆட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் பாஸ்டா இருக்கான், நீ ஊழியத்தில் இருக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சொல்றேன் அப்படின்னா, இளையவர்களை நேசிங்க.
கொஞ்சம் வளர்ச்சி அடையாதவங்க, பாவத்தில் கிடக்க அவங்களெல்லாம் நேசித்து தட்டி கொடுத்து வாங்க ஜெபம் பண்ணுவோம், துதிப்போம், உங்களை நேசிக்கிறேன் ஒதுக்காம அந்த பார்வையில் பாருங்க. மூத்த குமாரனை மாதிரி பார்க்காம தகப்பனை போல பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு 30ஆம் வசனம், வேசிகளிடத்தில் அவனுடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அடுத்து அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான். எல்லாம் உன்னுடையதா இருக்கு. மூத்த குமாரனை பார்த்து சொல்றாரு, எல்லாமே உங்களுதானப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. மூத்த விசுவாசிகளே, நீங்க ஜெபம் நடத்தலாம், பிரசங்கம் பண்ணலாம், கீபோர்டு வாசிக்கலாம், ஊழியம் செய்யலாம், பாட்டு படிக்கலாம், உதவி செய்யலாம், 4 பேரை ஒர்க் பண்ணுங்க, உற்சாகப்படுத்தலாம். ஒரு பாஸ்டர் என்ன செய்யறாரோ அத்தனையும் செய்யறதுக்கு மூத்த விசுவாசிகளுக்கு அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தடை ஒன்றுமே கிடையாது, எல்லாமே உங்களுக்கு தான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பாஸ்டர் கார் வேன் இருக்கு, ஊழியத்துக்கு எடுத்துட்டு போங்க, சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாமே உங்களுடையது தான். தேவனும் அப்படிதான் சொல்றாரு. அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கு? வானமும் பூமியும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருக்கு என்னெல்லாம் இருக்கு பாருங்க, அவ்வளவு நமக்கு தானே. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கு தான் சொந்தம். அல்லேலூயா ஆமென். சொந்தமா சொந்தம் இல்லையா? இந்த விசுவாசம் இருக்கணும். தகப்பன்ட்ட எல்லாம் நிறைவா இருக்குது. நீ அவனுக்கு ஒரு கண்ணுக்குட்டியை அடிச்சோடனே இவன் அழுதான் வந்து, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்காமலாம் இருந்திருப்பான். ஒரு சொல்லுக்கு சொல்றான் வந்து, எனக்கு நீர் ஒன்றும் செய், அவனுக்கு இப்படி செஞ்சிட்டாரேங்கிற வெறிதானே தவிர இவனுக்கு ஒன்றும் செய்யாமலாம் இருந்தாரு. வேணுங்கிறத சாப்பிடுப்பான். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், நம்முடைய தகப்பன் எல்லாம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, மூத்த குமாரன் இளைய குமாரனை குற்றப்படுத்துறான். இப்படிலாம் இருந்தானே. தகப்பன் என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க 32. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான். இவனோ அப்படின்னு பழைய லிஸ்ட் சொல்லல. இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். அல்லேலூயா. முடிக்க போறேன், ஒன்று கவனிங்க. என்ன சொல்றாருன்னா, இவனோ நம்மால என்ன சொல்லுவான் தெரியுமா? எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? தெரியும். சொல்லுதால் நீ எப்படிப்பட்ட ஆள்னு உன்னையும் தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஏங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றதல்ல, தராசு கர்த்தர் கையில் இருக்கு, நீதியின் தராசு. அவர் எடையை போடுவாரு, அவர் சரிப்படுத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்க நீ யார்? ஆமென். மூத்தவன் சந்தோஷம் போயிட்டு குற்றத்தை பார்த்து இவன் நிம்மதியா இருக்க முடியும். யாருப்பா, நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட அடிக்கலையே. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு பாருங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் பெரியவருங்க, அவர் குற்றப்படுத்துறவர் அல்ல. அப்படின்ட்டு காணாமல் போனா கிடைச்சிட்டான், மரித்தான் பிழைச்சிட்டான், என் பிள்ளை. கடைசியா சொல்றாரு, நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே. எதுக்காக? இளையகுமாரன் வந்துட்டான், மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. மூத்த குமாரர்கள் இளையகுமாரனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. இளையகுமாரன் உள்ளே வரும் பொழுது மூத்த குமாரர்கள் வாசலை திறந்துட்டு வெளியே போயிடக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வாசலை அடைக்கணும். ஆமென். சொல்லுங்க ஆமென். தகப்பனின் குணங்களை பாருங்க.